லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி அட்டகாசமான உளுந்து சட்னி செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு தோசையோட இட்லியோட சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடுப்பு வலி, கால் பிரச்சனை, முழங்கால் வலிக்கெல்லாம் இந்த உளுந்து சட்னி செய்யும் போது ரொம்ப அருமையான சட்னி. இது வாரத்துக்கு ஒரு 3 முறை எடுத்துக்கங்க. இந்த சட்னி கருப்பு உளுந்தில் செய்தால் இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் செய்யும் போது அருமையாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றி இந்த சட்னியை தொட்டு சாப்பிட போகிறேன். தோசையை ஊற்றி காமிக்கிறேன். அப்புறம் சட்னி செய்முறையை பார்த்துருவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் என் மகனுக்கு. அனைவருக்கும் எல்லா குட்டீஸுக்கும் தோசை தான் பிடிக்கும். தோசையா இட்லியா தோசை அப்படிம்பாங்க. பரோட்டாவா தோசையா தோசை. பரோட்டா கூட சொல்ல மாட்டாங்க, தோசை தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி இப்போ தோசையை அந்த சட்னியோடு சாப்பிடும் போது ஆஹா, அவ்வளோ தேனாமிர்தம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே அருமையான சட்னி செய்முறையை பார்த்துருவோம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கணும். சுவை கூடுதலாக இருக்கும். அரை டீஸ்பூன் ஜீரகம். உளுந்து 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூனுக்கு வெள்ளை உளுந்து தான் என்கிட்ட இருந்துச்சு. கருப்பு உளுந்தில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கருப்பு உளுந்து நல்லது. இதை நல்லா பொன்னிறமாக வதக்குன்னு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 9-10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குன்னு வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பில்லை இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு ஒரு பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பல்லு போட்டுக்கிட்டேன். ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுடாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். சின்னதாக ஒரு புளி போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் 4 போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. இந்த வெங்காயம் தக்காளி அளவுக்கு 4 டீஸ்பூன் உளுந்துனா அந்த அளவுக்கு காரம் எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுதலாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா காய்ந்த மிளகாவே நீங்கள் கூட்டிக்கங்க, அதிகமாக ஆக்கிக்கங்க. அதனால் நான் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். குக்கிங் ஆயிலை விட நல்லெண்ணெயில் சட்னி செய்தால் தான் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிக்கங்க. இது வதங்கும் போதே நான் பூண்டு உரிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பூண்டு உரிச்சிட்டு நான் ஒரு 10 பல்லு அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு பூண்டு அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். எந்த பூண்டும் நல்லது ரொம்ப உடம்புக்கு. அதே மாதிரி உளுந்தும் நல்லது. ஜீரகம், இல்லை கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்து. அதனால் இந்த மாதிரி சட்னி நம்ம ஹெல்த்துக்கு எது எது நல்லதோ அதே மாதிரி சட்னி செய்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். புதினா சட்னி, மல்லி சட்னி, எல்லா சட்னியும் நமக்கு நல்லது தான். அதோட ரொம்ப ஹெல்த்து நமக்கு ரொம்ப நல்லதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பசங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்காம ஒரு வித்தியாசமாக கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அருமையான சட்னிங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோக்காகலாம் சொல்லலை, அருமையாக இருந்துச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டுட்டு ரொம்ப அந்த தக்காளிலாம் ரொம்ப குலைவாலாம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் அந்த உளுந்துலாம் இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் தண்ணியை ஊற்றாமல் தான் அரைச்சேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடுன்னு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு ஆற விட்டு நம்ம அரைக்கும் போது தான் நல்லது. நம்ம சூடாக இருக்கும் போது தெரிச்சிரும். அதனால் சூடாக இருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம அரைச்சிடக்கூடாது. மிக்சியில் நம்ம அரைச்சிடக்கூடாது. அவசரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் பிறகு தான் போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு உளுத்தம்பருப்பும் கடுகும் 1 டீஸ்பூன் அளவு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கருவேப்பிலை கொடுத்து காய்ந்த மிளகாய் 2 இருந்துச்சு. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம்.
சாதாரணமாக வந்து போடுறது. இது வந்து விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பொரிய விட்டுட்டு இந்த சட்னிக்கு வந்து நம்ம செய்துட்டோம். அரைச்சிட்டு வந்து ஒரு கோப்பையில் மாற்றிருக்கேன். இந்த தாளிப்பை கொடுத்துருவோம். அட்டகாசமாக இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. இது மாதிரி கடலப்பருப்பில் செய்யலாம், இது மாதிரி நிறைய தாலில் வந்து சட்னி செய்யலாம், சூப்பராக இருக்கும். கொள்ளு சட்னி கூட செய்வாங்க. அது மாதிரி உளுந்து சட்னி செய்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பார்க்கும் போதே வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான வாசனை, உளுந்து வாசனை, வறுக்கும் போதே வாசனை வந்துடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை தாளிப்பு கொடுத்துருவோம். பாருங்கள், எவ்வளோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சூப்பரான சட்னி ரெடியாக இருக்குது. அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.